18 நாள் பாரதத்துக்கு பார்த்த மாதிரி பட்டு தூங்குறாங்க. ஒரு ராத்திரி வந்து அந்த அம்மாவை முன்னாடி சாமி முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு என்ன நல்லது இல்லையா? இப்படியே மூதியா இருந்தாக்கா வீடெல்லாம் மூதியா சுத்திக்க கொஞ்சம் நல்லா வெடிக்கால வெளியே பாருங்க. இல்ல பாக்குறதுல அது என்னதான் தூக்கம் வருதா சக்கால் திங்களுக்குமா போய் பாக்குறேன்னா இங்க உட்கார பார்த்து தெரியல நீட்டு ஜாரிக்கு போயிட்டு போனா மலர்ந்து போடுறீங்க நாங்க. ஆரியா 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 சாமி ஆரியா சாமி ஆரியா சாமி என்னது அரசாமியா? அரசாமி எக்கடா போயிட்டீங்களா? ஐயா சாமி ஐயா சாமி ராஜோரி வயிறு கறி மூத்தத்தை முன்னாடி வந்து ஐயான்றாடா. ஓ ஐயா அரே சாமி நடக்க பத்தி நுடுக்க பத்தி நடக்க தெரியல சாமி. சொன்னா உண்மைதான். நானும் ஏதோ துணி போட்டுங்கறேன் நீனும் போட்டுங்கற. எப்படி தெரியும்? தெரியாது. அரே சாமி பரபாச அரிபாச மத்த பாச மயிர் பாச சாமி. என்னவா பரபாச மயிர் பாச பரபாச அரிபாச மத்த பாச மயிர் பாச சாமி. ஓ உங்க பாஷை. ஆமா சாமி. ஆகட்டமா. ஏ சாமி உனக்கு மாபேரி கோமன பத்து கோமனுங்குதா? நம்மள பெரிய சாமி பலக்கலாம் வாஜேரியா கோமன் கேட்டிங்க கோமன்டா அப்படி. ஓ கோமன் வருது. அரே சாமி ஓதாத் பாக்குற சாமி. உத்து பாக்குறான். உத்து பாக்குறேன். ஆமா சாமி ஆமா சாமி. அரே சாமி மகளே கல்யாணம் கொடுத்து மகோடு போனது மாதிரி காக்கற கடை வீட்டுக்கு போனது கட்டு கூப்பிட்டு பார்த்தா சாமி. தங்க கல்யாணம் தங்க போனது தங்க ஒரு சொந்த வரைக்கும் கொடுத்தா நோட்டு கழி போட்டா பெவளைக்கு நகல நோட்டு குந்து போன சாமி நோட்டல பெவளைக்கு நகல நோட்டல குந்து குந்து சாமி. புரிஞ்சு தானாய் புரிஞ்சு நாளுக்கு பார்த்தா நாள் டொப்ல கூட தானாய் காலால போன சாமி. ஏய் நித்ரி அதே நாள் லவடா உங்க அம்மா குறக்கும் ஏற மாட்டா. அடி எவனா நானும் கம்முன்னு இருக்கேன். அதனால யார் மாடாடா என்னடா வாயோ. அரே சாமி குடிக்கா பிள்ளை நடிக்கா பேசு நடிக்கா பிள்ளை சாமி. மகளே கல்யாணம் கொடுத்த மகோடு போனது மாதிரி காக்கற கடை வீட்டுக்கு போனது கட்டு கூட்டு போனது சாமி. தங்க கல்யாணம் கொடுத்த தங்கோடு போனது தங்க ஒரு சம்து விட்டு கொட்டி ஒரு கழி போட்டேன் சாமி. பெவளைக்கு நகல நோட்டால குந்து குந்து போன சாமி. நோட்ல புரிஞ்சு தானாய் புரிந்து நாலு வந்து நாலு குந்து போன நாலு தொப்ள கூட தானாய் காலால போன சாமி. என்னடா இது என்னமா லகட போன வாயாட்டுது. ஆரியா சாமி யாருக்குன்னா புரிஞ்சா சொன்னது. ஆரியா சாமி அம்மா நான் பத்தி நுடுக்கு எல்லாம் நூறு பத்தி நடக்கு தெரியல சாமி. உண்மையாட்டுங்குது இப்ப. அரே சாமி என்ன கேக்குற கூட கூட கூட்டி வைக்க முடியாது சேராத பெண்களுக்கு ஆலோசனை பெண்களுக்கு ஆக மருந்து விட்டு சாமி. இப்படி எல்லாம் பேசுறியே ஊர் மேல வந்தா எப்படி வரீங்க சாமி? ஊர் மேல எப்படி வரமா சாமி? ஜோல்னா போய் மாட்டிக்கோ சாமி. ஓ ஜோல்னா போய் மாட்டிக்கிறது. குழந்தை வந்தா அக்கட்ல குழந்தை சாமி ஜோல்னா போயில வந்து ஜோலி கட்டி குழந்தை போட்டுப்போம் சாமி. காலு ரெண்டா பக்கம் விட்டுனே. ஆமா அந்த குழந்தை வந்து மாறிதுக்கு மால ஜப்புன்னு பால குடிச்சிட்டே வரும் தாயி. நம்ம கலரே கவர்மெண்ட் கலரே கொஞ்சம் தள்ளி இல்ல. அதனால அப்படி ஜப்புன்னு பால குடிச்சிட்டு வரும் சாமி. அந்த குழந்தை அது வந்தாங்களே நீங்க நாங்க ஊரா போவோம் வீடு விட தெருவா போவோம் சாமி. எப்படி தாயுடா போனதோடியா தாயுடுக்கு பொண்ணு வாசல் உண்டு தாயினா போயிதா பார்க்கணும். அவங்களே தான் நாட்டுங்க அவங்க அப்படியே அப்படின்னு பாடுவோம் நாங்க. எங்க இறக்குற புத்தி அங்கிறது இல்லையா ஜாதி தொழில். அப்பி வீடு விடா போவோம். கையில ஒரு தடி இருக்க சாமி. நொண்டின்னு ஒரு கூணு கூடு மொண்டி மாடுவானே தேய்க்குன்னு போகுது நோய்க்குன்னு போறது சாமி. குப்பத்து இருக்கேன் வீட்டு முன்னாடி இருக்கேன். நல்ல நாய் இருக்கேன் கெட்ட நாய் இருக்கேன். அந்த நாய் சாமி எங்க குரல கெட்ட சாதிக்கு என்ன ஆயிடுமா சாமி? அப்படி சவுண்ட் போற சாமி. இவளை மச்சம் வச்சிருந்தா நாயை தேவையில்லை சாமி அப்படின்னு தள்ளிட்டு வரும் சாமி. எங்க ஆம்பளைங்க ஏமா நீங்க எப்படி வர்றது? ஆம்பளைங்க எப்படி வராங்க? ஆம்பளைங்க சாமி மேல வந்த ஒரு பொட்டி இருக்க சாமி. கரு மாறி ஒரு மாறி தேச மாறி மக மாறி எல்லாம் மாறி பொட்டி ஒண்ணு இருக்க சாமி. மேல சொம்பாடு கோரிட்டு வச்சிருப்பாங்க. ஜாட்டை வந்து தோல் மேல போட்டிருப்பாங்க சாமி. அந்த உரிமை இருக்குதுல்ல அந்த உரிமை எடுத்துட்டு சாமி அப்படி எல்லாம் பண்ணுவ சாமி. என்ன பண்ணுவோம் போட்டு மேல போறியா சாமி ஆலோசிக்க
மருந்து உண்டு. ஆக மருந்து உண்டு சாமி. உண்டு. மருந்து வேணுமா? மருந்து 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 தாயி. ஏமா அந்த மருந்தே தான் நான் ரொம்ப நாளா தேடி கிடந்தேன். மருந்தே சிக்கல. சேராத பெண்களை சேர்த்து வைக்க மருந்து உண்டுன்னு சொல்றியே. ஆமா. அந்த மருந்து மட்டும் எனக்கு வேணாமா? அப்படியா? ஆமா. ஏமா எங்க சித்தா மூட்டு பொண்ணு ரொம்ப நாளா ஒரு லவ் பாசம். சரிம்மா, மாமா மச்ச பொண்ணு இல்ல, சித்தப் மக்க பெரிய மக்க ரொம்ப நாளா ஒரு லவ். அதனால கிட்ட போனா முறைக்குது. எட்ட போனா கொஞ்சம் சிரிக்குது. அது சேர்த்து வைக்க மருந்து வேணும். சாமி, அது ரெண்டும் சேர்த்து வைக்கணும்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய மருந்து அத்தனை சேர்த்துறேன் சாமி. என்ன சொல்றேன் நான் கேட்டு என்ன பண்ண கேட்டு சாமி. இங்க போற கிரிக்கிட்டு போறேன். அந்த குந்தாணி வேறு வேறு சாமி. குந்தாணி வேறு எங்கடா பூஜை வைக்குது. குந்தாணி எதிர செய்யறாங்க. இதுல என்னோட ஆசை மத்தி மரம் வேறு கேக்குது. மத்தி மரம் வேறு தான். சாமி அதை மட்டும் இல்ல சாமி. உலக்கே குழந்தை வேணும் சாமி. உலக்க குழந்தை கொள்ளிட்டு குளிக்க வச்சு உலக்கு எதிர செய்யறாங்க. ஆசா மரத்து கொழுந்து கேக்குது. ஏமா அது கூட எட்டு வந்துடுறாமா. அரே சாமி, கோழி தயிர் வேணும். கோழி தயிர் சாமி. கோழி தயிர்? எங்க கோழி 7 லிட்டர் 7 லிட்டர் பால் கறக்குது. ஆமா எங்க கோழி. நாளைக்கு தயிர் பண்ணி எட்டு வந்துடா. கோழி தயிர்னா அந்த முட்டை இருக்கு பச்சா. அது வெள்ள. அத மட்டும் கேக்குறாங்க. ஓ மேல இருக்கிற வெள்ளம்பளி அம்பளி ஆகட்டும். அரே சாமி அத மட்டும் இல்ல சாமி. கொசு மூத்திரம் கால்படி வேணும் சாமி. ஏன்னா கொசு ஒவ்வொரு லிட்டர் கொடுத்து மூத்திரம். எம்பூட்ல கொசு என்னடாப்பா என்ன சொல்ற? ஒரு 2 லிட்டர் கறக்குது வீட்லயா? ஆமா கொசு மூத்திரம். கொசு கொசுத்தேன் நெய்யி எப்பி குடிச்சவர நம்ம குடிச்சவர பண்ணுங்க. அத மட்டும் இல்ல சாமி. ஆட்டு முட்டை வேணும். ஆட்டு முட்டை. ஆடு முட்டையா? ஆமா. மாடி கவுண்டர் ஆடு வாங்கிக்கிற பாரு முட்டை போட்டுக்குது. ஆடு போய் முட்டை போடுதா? ஆட்டு முட்டை. ஆடு கண்ணா முட்டை சாமி. புரியல? கண்ணா முட்டை. ஆட்ட முட்டை தக்கலா. அது கூட ஏறணும். அரே சாமி அத மட்டும் இல்ல சாமி. நான் முக்கியமானது ஒண்ணே சாமி. சொல்லு. அத குடிக்கிறியா சாமி? ஆன புடுக்கு வேணும் சாமி. ஆன புடுக்கு. நீ சேத்தந்தே கூட நீ சொன்னது கூட எட்டு வந்துருவோம். ஆனா ஆன புடுக்கிட்ட போனா எழு புடுக்காது. பார போய் நின்னாலா முன்னாடி நின்னாலே அது கூட எட்டு வந்துடுறாமா. ஆன புட்டை. மம்மானே வருது நம்ம ஏரியாவுக்கு. ஆமா ஆமா. அத மட்டும் இல்ல சாமி. எல்லாம் சேர்த்தி சாமி. எல்லாம் ஒண்ணா சேர்த்தி எனது நக்கினா இருக்கு சாமி. உழுது நக்கினா நான் குடிக்கக்கூடிய மருந்து சாமி. நக்கின அரைக்கிறதுல நல்ல நெக்குன்னு அரைக்கணும். ஆமா நான் குடுக்கக்கூடிய மருந்து வந்து நைஸ் அரைக்கணும். நைஸா அரைக்கணும். அத நைஸ் அரைச்சி 3 உண்டை பிடிக்கணும். அத 3 உண்டையை பிடிச்சி 2 உண்டை கையில வச்சுக்கணும். ஒரு உண்டை எடுத்த பாரு அப்படி தண்ணி போட்டு குழப்பிக்க. எப்படி குழப்பிக்க சாமி? பாரு அவள் தான் நக்கணும் சாமி. எவ்வளவு தான் நெப்ப சொல்லிட்டு பாரு. யாரு சொல்ற மாதிரி இல்ல அவள்தான் சொல்லிட்டு காலு கை கூட புடிச்சு நக்கணும்னு நினைக்கிறேன். சாமி இங்க கைய பாத்தியா? கையவ கைய அவள் தான் அங்க போகாதே. பாருங்க கைய பாரு. கையில அவளை அத சொன்னா அப்படி சாமி. ஆகட்டும். ஃபர்ஸ்ட் எடுக்க வருண்டியா? இன்னொரு உண்டை எடுத்த கையில மாத்தி பிடிச்சிக்க. இன்னொரு உண்டை வந்து தண்ணி போட்டு குழப்பி பாரு. இவள் தான் நக்குன்னு சாமி. எவள் தேவ? அரே சாமி இந்த பாரு சாமி. கையில இவள ஆகட்டும். அவள தவள. அப்புறமா சாமி இன்னும் ஒரு உண்டு இருக்குது. அது எனத நக்குன்னு சாமி. உண்டு நக்கு இல்ல அந்த மாதிரி போய் என்ன விட்டு நக்குன்றா. போய் தான் நக்கி உன்னை நாக்கு 3 காசு ஆகாது. இல்ல எடுத்து நக்குனாக்கா என்ன விட்டு நக்கு. அது மட்டும் இல்ல சாமி. குடுக்குறதுக்கெல்லாம் மருந்து. ஆமா குடுக்க மருந்து உண்டுன்னு சொன்னீங்க. இத மருந்து. ஆமா மருந்து உண்டு சாமி. ஏமா எங்க பாட்டி ரொம்ப நாளா கூனி ஏக்கறான். அவளுக்கு மருந்து கொடுக்கறியா? அரிய சாமி கூனி இருக்கிற பாட்டி வந்து தடியர்த்த கூனிட்டு இருக்கிறவங்களுக்கு நேரா நிக்கிறதுக்கு நான் மருந்து வேணும். அரிய சாமி உங்க பாட்டி நேரா நிக்கணும்னா கிழக்கு மேற்கு வந்து இடுப்பாவல குழி வெட்டு சாமி. இல்ல கிழக்கு மேற்கு வெட்டு சாமி. கிழக்கு மேற்கு குழி எவ்வளவு குழி வெட்டுறது? இடுப்பாவல வெட்டணும் சாமி. வரப்ப அருமையான மருந்து ஆட்டுங்க. நல்லா கவனமா கேட்டுக்கங்கம்மா. அரிய சாமி வாழ்க்கையில உருப்படி ஆகும். ஆமா உங்க பாட்டிக்கு நல்ல கூணு வைக்கல. கூணு நிமித்தி
தெற்கு வடக்கு படுக்க வைக்கணும். கிழக்கு மேற்கு குழி வெட்டி ஆமா. தெற்கு வடக்கு அந்த குழிக்கு அட்டமா படுக்க ஆமா, வச்சிடறது. குறுக்கா படுக்க வைக்கணும் சாமி. படுக்க வச்சிடலாம். அந்த காலத்துல ஆரி அடிக்கலாம் குண்டு ஆரி குண்டு. அந்த காலத்து ஆரி குண்டுக்குது. அந்த ஆரி குண்ட ஒரு உருட்டி உருட்டினா பாட்டு நேர நிமிந்துக்கிறேன் சாமி. இல்ல உருட்டின்னு போயிரு புளிச்சு அடிச்சுட்டு மேலுக்கு போட்டோம். ஒரே போட்டான்னு சொல்றேன். அரே சாமி. ஏமா எங்க தாத்தனுக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு குருடு, இன்னொரு கண்ணு நல்ல கண்ணு, இன்னொரு கண்ணு நொல்ல கண்ணு. ஓ, அது நல்ல கண்ணு ஒரு பக்கம் நொல்ல கண்ணு ஒரு பக்கம். ஆமா. கண்ணு தெரியணும். அரே சாமி, உங்க பாட்டுன்னு இப்படி மல்லாக்க படுக்க வை. படுக்க வச்சுட்டு ஏதோ மருந்து விடுறதாட்டுங்குது. ஆமா, மல்லாக்க இப்படி அனாத இப்படியா மல்லாக்க படுக்க வச்சு அந்த நொய்யரிசி வீட்டுல நொய்யரிசி இருக்குதா சாமி. ஆமா. அந்த நொய்யரிசியை கொண்டு வந்து நல்லா இருக்கு கண்ணு பாரு, நல்லா திறந்துக்க. நல்ல கண்ணு பாரு, மூடிக்க. இது நல்ல கண்ணு மூடிக்க. நல்ல கண்ணு திறந்து நொய்யரிசி கொட்டணும் சாமி. அந்த நொய்யரிசி கொண்டு வந்து கொட்டிட்டு வீட்டுக்கு இது குஞ்சு கோழி, அந்த குஞ்சு கோழி எல்லாம் கூட்டிட்டு வந்து விட்டா கொத்தி கொத்தி சாப்பிட்ட அது நல்லா இருக்கு சாமி. நல்லா தெரிஞ்சு போயிடும். நல்லா கேட்டுக்கீங்களா மருந்து மருந்தா நான் வாக்க மருந்து பாரு எது மருந்து அதை மட்டும் இல்ல சாமி, நாங்க பச்சை கொத்தி குறி சொல்லுவோம். பச்சை பள்ளி பச்சை நண்டு பச்சை நலுங்க பச்சை தேடு பச்சை கோலம் பச்சை வீட்டு பச்சை மாட்டு பச்சை கோலம் பச்சை அத்தனை பச்சை குத்தமசாமி பச்சை குத்தி குறி செல்வசாமி. நீனு குத்தி குத்தி குறி சொல்றாங்க. ஆமா சாமி. வராத ஏமா எங்க நண்பனுக்கு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சிநேகம். ஆமா, ரெண்டு பேரும் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப். அதனால எங்க ஃப்ரெண்ட் பேரு பச்சை குத்திடுறியா? கண்டிப்பா நீ எப்படி சொன்னா சரி சாமி. பேரு எழுதிட்டு நல்லகரடா. நல்லகர செல்பையா. என்னடா ஆள் ரொம்ப எல்சி போயிட்டீங்க. ஆமாடா, நீ எல்சி மாதிரி நானே எல்சிட்டேன். அதனால காலி பேசிக்கலாம். அதெல்லாம் பேசிக்கலாம். ஆமா, நானும் நீ எவ்வளவு நேரம் அஷ்டகாரன். நான் நின்னு ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ். என்னதுல? ஒரு கிளாஸ். ஒரே கிளாஸ். ஆமா. சின்சாமே, நான் வெளியூர் போலாம்ங்கறேன். நான் வெளியூர் போறேன். என் ஞாபகமா என் பேர் தமிழ், உன் பேர் தானே சின்னசாமி. அதான் நான் சொல்றேன். சின்னசாமி தமிழ், என் பேரு சின்னசாமி. என்ன பண்றேன், நான் வெளியூர் போயிடுறேன். மொட்டாடி புள்ளிங்க நல்லா இருக்கிறாங்களா? பொண்டாட்டி புள்ளிங்க நல்லா இருக்கிறாங்க. நாம ஒருத்தவங்க. நானும் நீனும். ஆமா, அப்ப நான் கோழி குஞ்சு வாங்குறதுக்கு போறேன். ஓ, நீ குச்சி விக்கிற? ஆமா, கோழி குஞ்சுடா. குஞ்சு விக்க முடியாது. ஆமா ஆமா. சரி, உன் கையில என் பேரை எழுதிக்க. ஆகட்டும். அப்ப நான் போனா கூட நினைச்சு பாத்துக்குவேன். உன் ஞாபகமா நினைச்சு பாரு. பாத்துக்குவேன். அதனால என் பேர் எழுதிக்க. நீ அந்த அம்மா பச்சை குத்திக்க. ஏமா ஏமா சாமி, ஒரு எழுத்துக்கு என்னம்மா காசு? ஐயா, ஒரு இடத்துக்கு வந்து 3 துட்டு சாமி. 3 துட்டா? 3 துட்டுனா 3 ரூபாடா. ஓ, அவ்வளவுதான். அவ்வளவுதான். பழைய காசு. சரி, எனக்கு பேர் என்ன? சி இன் ந சாமி 5 எழுத்து. ஆமா. 15 தானே? அவ்வளவுதான். என் ஞாபகமாக்குடா. சரி, எழுதிக்க. சரி, குத்திரமா? அப்படியா? ஆமா. ஐ சாமி, நீ குத்துறதுக்குன்னா மேல எழுதி கொடுக்கணுமா? நீ ஆமா எழுதி கொடு சாமி. அந்த எழுத்து மேலே நான் குத்திடுவேன். ஓ, உனக்கு படிக்க தெரியாது. நான் சின்ன சாமி எழுதிட்டாக்க. ஆமா. நீ அது மேல குத்தி. அது மேலே நான் கிளீனா அழகா மச்சில்லமா மாயம் இல்லமா எந்த ஒரு இதுமே இல்லமா கண்டிப்பா நான் குத்தவன் சாமி. அப்பா நண்பா தமிழ என் பேர் மறக்காதுக்குன்னாக்கா சொல்றா சின்னசாமி. என் பேர் மறக்காத எழுதிடுறேன். இந்தா சின்னசாமியா இந்த கையில் எழுதுறாங்க குஞ்சமாக. பாரு, 5 எழுத்து சின்னசாமி. 15 எழுத்து உனக்கு வரணும். நல்லா குத்தா பாரு, பார்த்து நான் காசு கொடுத்தேன். கையை நீடு சாமி. ஐயா, 2 ஆட்டுக்கு 8 காலே, 1 ஆட்டுக்கு 3 காலே. கையா பிடிச்சி உளிக்க ஆட்டாத சாமி. நறுக்கு
நறுக்குன்னு குத்துறீங்க சாமி குத்துறது மெதுவா குத்தாமா ஏன் நறுக்குன்னு ஏறுது உனக்கு ஊசி ஓ வலிக்குதா சாமி அரே சாமி அப்படி வலிச்சா சாமி பச்சை மரத்தை பார்த்து கட்சிக்க சாமி யாரம்மா பச்சை மரத்தை பச்சை மரத்தை பாருங்க இருக்குது பாரு பச்சை மரம் அந்த பச்சை மரத்தை பார்த்து பல்ல கட்சிக்க சாமி வாய் நல்லா வைக்குதா சாமி அக்காலத்துல வை சாமி உன் கையெடுத்து அக்காலத்துல எந்த காலத்துல அரே சாமி அக்காலத்துல வை சாமி கம்பகோட்ல விட அரே சாமி எங்க அம்மா திக்குள் கூய சூட்டு போடுறா குத்தா மாதிரி மேல அரே சாமி பச்சை குத்திட்ட சாமி குத்த குடி சாமி பணத்தை குடி சாமி ஆமா பாத்துக்கிறேன் சில்லறக்கு தர உங்ககிட்ட ஏதோ ஒரு சில்லற கூய் அடிங்க நண்பனுக்கு போயிடலாம் ஏமா போன் பண்ணிடலாம் எவ்வளோ அரே சாமி ஒரு இடத்துக்கு முடுத்துட்டு எத்தனை இடத்துக்கு அந்த இடத்த கணக்கு பாட்டு எனக்கு பணத்தை கொடுக்க சாமி டைம் ஆகுது குழந்தை அழுது திட்டுவாங்க எங்க வீட்டுல திட்டுவாங்க 1500 தெரிஞ்ச அவள் தான் இல்ல 2500 செலவுக்கு ஏமா ஏமா அப்படி எழுதிருக்கீங்க யா சாமி சின்ன சாமின்றதுக்கு என்ன சுன்னி சாமி அரே சாமி நீ எழுத்து கரெக்டா எழுதிருந்தேன் இப்படியே தெரியல சாமி எனக்கு தெரியல அந்த எழுத்து மேலே நான் கொத்திருந்தேன் அந்த கையை ஆட்டி 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 உளிக்க அது எப்படி போச்சா எனக்கு தெரியல சின்ன சாமி தான் எல்லாம் சொன்னேன் நீ அப்படி போட்டு சுன்னி சாமி எழுதிருக்கிற அரே சாமி என் பணத்தை கொய்யாத துட்டக்கு சாமி ஓடி காசு இல்ல லவடாய் இல்ல அரே சாமி யார் தருவாங்க அரே சாமி அது குடி குடி சாமி அரே சாமி அரே சாமி இங்க கிரிக்கிரின்னு பாமா சாமி இந்த ஊசி எடுத்து வந்தா அங்க கஷ்டப்பட்டு நான் மலையாரி அந்த ஊசி எடுத்துட்டேன் சாமி அந்த அத்தனை ஊசி 7 ஊசி என் கூதியில போட்டு எடுத்து கொடுத்தா சாமி உனக்கு கூடையில போட்டு எடுத்து குத்தினுங்கிற சாமி நீ குத்தினாலே மாத்தி குத்தினுங்கிற காசு கொடுக்க முடியாது போயினே அரே சாமி அந்த கூலி குளிக்க பாடணும் என்ன செய்வேன் என்னது இங்கிருந்து ஓடி போய் அடிப்புலே மரத்துல அவளை பட்டை பேத்துட்டு வருவோம் சாமி பட்டை பேத்தனா புளியா மரத்தை பேத்தணுமா எதுக்கு ஆமா அந்த புளியா பட்டை பேத்துட்டு வந்து அடுப்புல போடுவா சாமி அடுப்புலியா போடு உனக்கு அடுப்புலியா போடு அரே சாமி அந்த அடுப்புல போட்டுது அந்த நெருப்பாமா சாமி அந்த பட்டை பூரை நெருப்பான வண்ண அந்த ஊசி குத்தலாம் பாரு ஊசி அடுப்புல நெருப்புல போட்டுதே அந்த லைட்டு போல பல 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 படுத்தணும் அதே போல உனக்கு கையை பார்த்து அழுகி உழுந்து போயிடும் எனக்கு ஐயா ஆமா நெருப்புல போட்டா ஆமா போட்டா அந்த கையை பூரா அழுகி உழுந்து போயிடும் அழுகி உழுந்து போயிடும் சாமி ஆகாது
போயிருமாமா. ஆமாடா சின்னசாமியா சுனிசாமியா என் பேரு கச்சமேல காசு கொடுத்தனும். இப்ப நான் காசு கொடுக்க மாட்டேன். நான் சொன்ன பாரு மாரியம்மா மேல சத்தியம் என்ன நேரத்துல உங்க வாய பேரு வச்சால தெரியல. என் பேரு சின்னசாமியால தான் நீ சுனிசாமி எழுதிட்ட. அதனால நான் காசு தரதுல மாரியம்மன் சத்தியம் பண்ணிட்டேன். என்ன பண்ற இந்த குறவரு கொடுமுடிக்கு போறாலும் சாபம் கொடுமுடி போனாலும் தெரியுமா? இவன் நீ கூலி கொடுக்கணும் உட்காந்துக்கிற பத்தியா தாய்மார்கிட்ட கையேந்தி அவன் கூலி கொடுத்துறான். நான் தர மாட்டேன். அந்த கூலி கண்டு அந்த கூலி போடுறானா எத்தனை நாள் பார்த்து சுவாமி? இல்ல போட சொல்றேன். போட சொல்றேன். போய் கையேந்து பாண்டவர் இருக்கிறாங்களா இல்ல செத்துட்டாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு காணாம போயினுங்கிறாங்க. நம்மளுக்கு வீட்டுல என்ன வேலை சுமாக்குறது? அதனால நாமளும் பகடையாடி பார்க்கணும். எப்படி இல்லையா? அந்த பாண்டவர் நினைச்சு பகடையாடணும். அதனால பாண்டவர் செத்து போயிட்டான்னு சொல்லி போட்டுங்கிறான். ஆமா நான் போறதுல என்ன ஒண்ணு பாரு 12 வந்துருச்சியா? நீ ஒரு எடுத்தார ஒருத்தார் போடி. இவன் சொத்து பத்த மக்கள் போம்பளை அப்படி இப்படி தட்டா தவிர பண்றானுங்க. அப்படியே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி போட்டா இது பாருங்க. இதுல உழுது எப்படி பாக்குறாங்க? அவனது பார்க்க மாட்டேன். அவனது பார்த்தா 7 கடை வெட்ட கூட கனி மாதிரி பார்க்காது. சரி சரி அது பாக்கடி அதே பண்ணிட்டு தான் போடுது. அவ்வளவுதான். ஏய் காவேரி பெரியவனே அடங்க அவளையா இங்க பாரு. கீழ நர்சி மேல நர்சி எழுத பாக்குறான். ஏய் பாண்டவரை நினைச்சு பகடாடுறாங்க. அந்த பாண்டவர் மேல நினைச்சேதான் நம்ம பகட கை கட்ட சொல்லும். வேடப்பா கூடு கொடுக்குறாங்கப்பா. அஞ்சா கரடாட ஐந்து ரோகமான
கடைசி பாருடா யாரு விட்டுனுங்கிறீங்க ஐயா அது எங்க தங்கச்சி விட்டுங்கறா அவளை பாரு கொஞ்சம் போட்டு கரெக்டா இருக்குது ஓட்ட மலை கீழே போட்டு பெருமாள் மூட் போயிட்டானே சாமி தூங்கிக்கம்மா அவன் சாமி நேரம் அருள்வாக்கு சொல்லி சலிச்சு போச்சு இப்பதான் தூங்கி ராஜா இது என்ன உழுதுன்னு போதே நீ எவ்வளவு அவசரமா ஓடி வர ஏமா ஏதோ ஒரு குறத்தி வந்துக்கிறா யாரு வந்துக்கிறதா குறத்தியா குறத்தி வந்துக்கிறா சொல்ற குறத்தியா குறத்தி வந்துக்கிறா குறி சொல்றாளா நீங்க எதனா கேக்குறீங்களா ஏமா பாப்பா ஏக்கா பாப்பா இந்த அலியா நம்மளுக்கு என்ன உடம்பு பொழப்பு இது உருட்டி ஊத்தி உடம்படான்னு ஓடுது இல்ல நாம ராணி நாட்டு ராணி உடம்புனா ஒத்துக்கிறதுல உடம்பு ஆமா அதனால நாம குறத்தி சடான்னு உள்ள விடக்கூடாது குறவரை நம்ம உள்ள விடக்கூடாது அதனால போய் பார்த்து நம்மளுக்கு மனசு பிடிச்சிருந்தா மனசு கொம்பனா விடலாம் இல்லனா அங்கே பார்த்து அனுப்பிடலாம் அதனால அந்த குறத்தி எங்கடா பையா கூட நிற்கிறாரு வாழமாக்கா ஐபோன் முன் நமக்கு நாம குறத்தி போற பையன் கேக்குறாங்க நடப்படா அப்படி சுவாட சொல்லி பார்க்காது சுவாட சொல்லி பார்க்காது என்ன பண்றீங்க ஐயா என்ன எங்களுக்கு பார்த்து வாரக்கழிச்சுறப்ப கழுத்து பணக்குங்களா வார கழிச்சு இல்ல ஓரகத்தி மாதிரியே கேறீங்களே ஓ அவங்க நாட்டுல உங்க அத்தா ஓரகத்தி மாதிரி நான் கேறேங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரியே வைக்கிறாடி காட்டும் பொழுது நம்ம கண்ணுக்கு எப்பா இருக்கும் மேலா பழத்தில் வாழு புறமாவே கேளா உட்பாதி தேசம் அது ஊருடன் சொன்னா இந்த அழகிலே சிறந்தவங்க ஆரோக்கியமாபுரி பட்டத்தை அழக்கூடிய மன்மத கடவுளும் ரதி தேவியும் தான் அழகிலே சிறந்தவங்க அவருக்கு ஒப்பா அவங்களை விட அழகாக்கிற எந்த ஊரு எந்த தேசம் நாடு என்ன நகரம் என்ன எங்கிருந்து நாடு தானே தாயி கைலாசம் வாச நாடு தாயி கையில மலை கையில மலை நாடு தாயி அதனால குச்சி மலை கொடுக்கும் மலை ஹரி ஹரி தாயே வாழமலை பச்சை மலை பவளமலை பரமேஸ்வர வாழமலை கைலகிரி தாயக நாடு நான் தாயி கைலமலை தாயி குச்சி மலை குடகு மலை அந்த குமரேஸ்வர் வாழுமலை பச்சை மலை பவளமலை பரமேஸ்வர் வாழுமலை பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை ஈஸ்வரன் சொல்றான் அந்த கைல மலையில் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு அங்கு அடையாளம் உண்டு அடையாளம் அந்த அடையாளத்தை சொன்னேன்னா உண்மையான மலைநாட்டுக்கு வச்சு நான் அந்த கடத்துல கருப்பூடியா
அந்த கைலாச வாசரைக்கு கண்டத்துல கருப்பு இருக்கும் பாருங்க. கண்டமாகப்பட்டது கூரை. கண்டம் கருப்பா இருக்கும், கருப்பு இருக்கும், கூரை இருக்கு. ஏமா தாய் இத கரெக்டா சொல்லிட்டாவ. அதனால இல்ல இத கரெக்டா சொல்லிட்டா. இன்னொன்னு வேற என்னமா? வேற என்னமா? இன்னும் ஒண்ணு ஏக்கா ஐயா புள்ள, அந்த மலைநாட்டுல அந்த ஈஸ்வருக்கு முகுந்த மலர் என்ன பாரு. எங்க மாரியம்ம சாமிக்கு மல்லிகை முள்ளிகை இருவாச்சி கோங்கு மந்தாரம் சொல்லக்கூடிய பாரிஜாத மலர்கள்லாம் பறித்து வந்து நாங்க படைக்கிறது வழக்கம். அந்த மலைநாட்டுல அந்த ஈஸ்வருக்கு முகுந்த மலர் என்ன, உங்க நாட்டுல என்ன மலர் வச்சு படைக்கிறீங்க? அந்த இறக்கம் போகவே எல்லாரும் தான் சொல்லுவா. அந்த ஈஸ்வருக்கு எத்தனை முகம்? 5 முகம். அந்த எருக்க முகம் எத்தனை முகம்? அதுக்கு 5 முகம். இந்த முகம் கொண்ட மலர கொண்ட போய் ஈஸ்வருக்கு பிடித்தாது நல்லது புண்ணியம் கிடைக்க தாயி. அதனால அந்த ஈஸ்வருக்கு எருக்கு மலர் வச்சு படிக்குவீங்க. ஆமா சரிம்மா. அப்படி இருந்தாலும் இன்னொரு சந்தேகம். என்னமா? மலைநாட்டுலயம்மா நான் கூட மலைநாட்டுல எப்படிக்கிறாங்க ஜனங்க, நம்ம நாட்டுல இருக்கிறவங்க நாட்டுல இருந்தாலும் இப்ப 3 காசு கறியில் உடம்புல இருக்கு. இவளுக்கு அங்கங்க பிடிக்க கறி அப்படி கதும் வச்சுக்கு கைக்கு அப்படிங்கிற சக்காளி நாட்டு உடம்பு இருக்கிறாங்க. அதனால அந்த மலைநாட்டுல என்னமா வேலைக்கு போன அரே தாயி அந்த பவேர நெல்லியா அதனால தாயி பார்மையில நெல்லி வெளிய தாயி. நாட்டுல பார்மையில நெல்லி வெளிய தாயி. என்ன தேடுகிற? இவ்வளவு நேரம் தான் புள்ள எடுக்கிற தாயி. அங்க பாரு கொறிக்குது. இவ்வளவு நேரம் தான் உனக்கு என்னடா அந்த பொம்மலாட்டி வந்தாலும் இப்படி எல்லாம் பேசாங்க தப்பு எடுப்பாங்க. ஏன் தாயி இவ பாரி மேல நெல்லு வலிக்கின்றாடியா தாயி பெரிய சொல்லுவாங்க. மானங்காட்டு கூதி மேல மழை பெஞ்சான், மகனவாத்த கூதி மேல வெள்ளம் போச்சாங்க. பாரி மேல நெல்லு வடிமா சொல்லு பார்க்கலாம். இல்ல பாரி மேல நெல்லு வடிமா நாட்டுல எந்த ஊர்ல அந்த நெல்லுக்கு எப்படி அந்த பாரி மேல விளையாடுற நெல்லுக்கு எப்படி தண்ணி காட்ட? ஓ தண்ணி சொல்றதே வாய்ப்பேயா. மாவிட பிளா வளரும், பிளாவிட மாவு வளரும், எல்லாம் சேர்ந்து தேன் மெழுவில தேனாகப்பட்டது அந்த பார்மையில தேங்கி அதை விளையக்கூடிய பயிர் மாவம் அப்படி நெல்லு வெளியும் தாயி. எங்க நாட்டுல நானும் பத்தினி நீனும் பத்தினி ஊரு மெச்சுக்கிச்சான், நானும் பத்தினி நீனும் பத்தினி ஊரு மெச்சுக்கிச்சான். இதை திருப்பி பார்த்து திருவண்ணாமலை தெக்குன்னு பத்திக்கிச்சான். இந்த பாரி மேல வேலை நெல்லு தேன் சுரந்து மழை பொடியுது, அது தேனு ஆறா போய் பாயுது, அதுக்கு தண்ணி சரி போச்சு. ஏமா அவங்க நாட்டுல தேனு உருகி மழை பொழிந்து அது ஆறாக போய் ஆத்து மூலியம் மணல போய் பாறை மேல தேங்கி நிச்சு அதுல நெல்லு விளையாங்கம்மா. சரி நீங்க எப்படி நெல்லு விளைஞ்சா அந்த நெல்லு எவளரி ஓயம் வளரும் அந்த தேன் சுரந்து பொங்கல் போல வளரம்மா. அந்த என்னப்பட்டது மூங்கல் போல வர தாயி, மூங்கல் போல வர தாயி. பாரி மாலை விளையாடுற நெல்லு மூங்கல் போல வரைமா. ஆமா தாயி, என்ன ஒரு தூக்கம் போட்டு வர தாயி. வந்து தூக்கம் ஒண்ணு மாத்த சுப்பாக்க பப்புனால, ஒண்ணு மாத்த சுப்பாக்க பப்புனால, அதுல ரவண்ட ஊத்தி நக்குனா அந்த பாரி மாலை விளையாடுற நெல்லு ஏமா மூங்கல் உயரம் மாடறமா சொல்லு. 4 ஊரிய போடுறங்க, 4 சாலு வாட்டுறங்க. அது ராஜம்மா
அவன் நாடு நீதியான நாடு. கூதி நாடு அவனுக்கு நீதி நாடு. தாயி. அதனால சரி பிள்ளை, அந்த மூணுல போல வளர்ற நெல்லு எப்படி அறுக்கிற எப்படி அடிக்கிற? ஓ அவ்வளவு அவசரமாக்குற நெல்லு எப்படி அடிப்பீங்க, எப்படி அறுப்பீங்க? அடி தாயி, ஆனை கட்டிய போகிற அடிப்பா. காட்டுக்கிற யானைக்குதல்ல நெல்லு வேற பில்லு வேற பண்ணிட்டு ராசி ஒண்ணு அப்படியே தூத்தி அழகா பண்ணிட்டு போயிடுறாங்க நாட்டுல யானைக்கு காட்டுக்கிற யானை. அப்படியே கூட ஆனை கட்டி போர் அடிக்கிட்டோம். இவங்க அறுக்கிற நெல்லுக்கு ஒரு சமைக்கு ஒரு சமைக்கு 3 மரக்காக தாயி. மரக்காண்டா 3 மரக்கா எவ்வளவு? 3 மரக்கா சரி மரக்கா ஒரு மரக்கு கண்டவை மரக்காண்டா எவ்வளவு? 3 மரக்கா எவ்வளவு ஆகுதுன்னா 3 மரமா என்ன தாயி? 3 மரக்கானா 8 மரக்கானா இருந்தாலும் எனக்கு இன்னொரு சந்தேகம். என்ன? மலை நாட்டுல மழை பெய்து பண்ணாங்க, டென்ட் போடுறாங்க, ஊடு மாடி கட்டிக்கிறாங்க, உள்ள உட்காந்துக்கிறாங்க. அந்த மலை நாட்டுல மழை பெஞ்சா எங்க இருக்குது? குளிர் காலத்துல எங்க இருக்குது? வெயில் வந்து எங்க இருக்குது? அங்க எப்படி தங்கி இருப்பீங்க? தங்குற அது தாயி காட்டாரிமே கொண்டு கொம்பி வெட்டி தாயி மோட்டு வலை நாட்டி ஆட தந்தெடுத்து நம்ம குறுக்கு தறி போடுவேன். அது குறுக்கு தறியா போட்டு ஆவார குச்சி எடுத்து தாவாரம் இறக்கி கௌரிமான கூந்தல சென்னல் பின்னலாக்கி அந்த தாவாரத்துல ஆவாரம் குச்சி வட்டி தாவாரம் இறக்கி அந்த தாவாரத்தை தங்கிருப்பான் கறிக்குருவு. நாங்க கறிக்குருவு தாயி வரவுரா அப்படியே சொன்னானே ஆகாத திருமணம் சொன்னா சக்கா கேட்கல. சிட்டடிச்சு கவுசான கவுசியா நான் என்ன லட்சணமா இருக்கிறாள் ஏறி 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 நான் நீங்க பார்த்தேன். என்னாடி கறிக்கு வரன்றமா நாடு இந்த காக்கா கழுவு நண்டு பாம்பு பல்லி இது தின்ற ஜாவிரி போல தாயி. நான் அப்பயே சொன்னா ஆட்டு கொட்டாய்க்கு வந்தது கலரி குடும்பம் தான் வந்தான். பண்டிகைன்னு சொல்லி ஊரை போற சுத்தி கையே தின்னுபிட்டு வந்து எங்களுக்கு தனி சாத்தி அனுப்பிவிட்ட கட்டார ஓடிய வாங்கி இவன் நேரம் குறைச்சிக்கிட்டு இங்க கிட்ட வந்து நெருங்கி பேசணும். இப்போ காக்கின்னு சொல்லாத ஜாதின்னு சொன்னது உனக்கு வாந்தி வந்துருச்சா தாயி? அரி தாயி நாங்க கறிக்குரு தாயி அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு வாந்தி ஆகுது. அவங்க வேற ஜாதி அவங்க. அந்த நாய் நெறிய நண்டு மீன் கண்டதை போனதெல்லாம் மயிறு மகள சாப்பிடுறாங்க. அவங்க வேற ஜாதி. அவங்க எல்லாம் வேற ஜாதி தாயி. நாங்க எப்படி கண்ட ஜாதி? அந்த ஏழான ஜாதிக்கெல்லாம் ஏழான ஜாதி. மேலான ஜாதி தாயி. ஆமா ஆணு பெண்ணு சேர மாட்டேன் தாயி. நாங்க ஆணு பெண்ணு சேர மாட்டேன். ஆணு பெண்ணு சேர மாட்டேன். ஆமா ஒரே சொல்லி இவன் படுத்து பாய சுற்றி விட்டான் மாட்டான். இன்னும் கோயநாத்து விட்டுறான். இவன் நேரம் சொன்னது சரி. ஏமா நாட்டுல ஆம்பளை பொம்பளை சேராத புள்ள கரெக்டாக சொல்லு. என்ன பண்ணிச்சே பொண்ணாப்பன இல்ல நாட்டுல ஆணும் பெண்ணும் சேராம குழந்தை பறக்குமா? ஏடி புள்ளா ஏக்கா இவன் சொல்றாம யாராவது நினைச்சு பாருங்க. எலும்பு வளர்ப்பாலும் எப்படி கேடு 6 மாசம் விட்டு 1 வருஷம் இருக்கும் பட்டியா. கூழ் இல்லாத 6 மாசம் கூட கம்மிருந்துருவான். ஆனா ஓடு இல்லாத ஒரே நாளுக்கு மாட்டான்.
இவன் நாட்டு ஆணு பொண்ணு சேர மாட்டேன்னு சொல்றாளே இந்த ஏரியாவ தாயி அந்த ஜுவாலா பையில ஒரு பையன் அப்படி தொங்கினுக்குது பால் குடிக்குது. ஜப்பு 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 ஜவுக்கு ஜவுக்குன்னு வந்தா அப்பதான் அந்த பையன் நம்ம வலைய வாய் விட்டு எடுத்தது எடுக்கல அப்ப வந்து சப்புது தாயி உங்க நாட்டுல ஆணு பெண்ணு சேராது எப்படி அது குழந்தை அந்த ஆணுக்கு சேராத கை குழந்தைக்கு எப்படி இந்த குழந்தை பண்றது கேக்குறியா அந்த மைதானில காலத்தீரா குழந்தையில காலத்துல கோவிந்தனை நினைப்பேன் மைந்தனில காலத்துல மாயவனை நினைப்பேன் பிள்ளையில காலத்துல பெருமாளை நினைப்பேன் மாயமாக ஓடி வந்து எங்க மடியில வந்து குழந்தையா மாறி வந்து எடி சவுண்ட் இல்லாத நம்ம நைட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு உயிர் வாங்கினா இப்பதான் பாரு மறந்து படுத்துங்க இவ்வளவு புள்ளிய கூத்துட்டு தான் அந்த புள்ளிய பாக்கிறதுக்கு வந்து உட்காந்துங்கிறான் பெருமாள் புள்ள போட்டானப்பல தாயி அப்படி இருந்தாலுமா இப்ப இதெல்லாம் சொல்லி வந்துட்டு அரிசி உங்க நாட்டு அரிசி எல்லாம் சொல்லிட்டேன் அப்ப உங்க பெருமாள் புள்ள போட்டானே யாரு புள்ள போட்டான்னு என்ன குழந்தை பசிக்குது என்ன தாயி அடி பால் வாருங்க அம்மா பால் வாருங்க இந்த வயிற்று குழந்தை பசியால சாப்பாடு கொடுத்தா குழந்தைய சாப்பாடு வச்சு படுக்க வச்சு மேலும் சொல்றேன் அப்படி சொல்றேன் விளையாட்டு குணத்து கேளா உத்தம போஜனந்த உகந்த மேலா நடித்து மெத்தவே பசிக்குது என்று மேல்நாட்டு குரத்து கேளா உத்தம போஜனங்கள் உகந்துமே நான் அளிப்பேன் பத்திலே பசிகளாரி பார்த்திட்ட லோகமெல்லாம் சித்தமா எங்களுக்கு சிறப்புடன் எடுத்துரைக்கிறோம் நீ அங்க போயிருங்கிற சாப்பாடு கொடுத்துங்க சாப்பிட்டுக்க சாப்பாடு கொடுக்குறங்க நீ எந்த லோகம் போன யாராரு பார்த்த எங்களை போன யாராரு குறி சொன்ன அந்த குறியை வச்சு உனக்கு என்னென்ன கொடுத்தாங்க அரி தாயி எந்த நாட்டுக்கு போன தெரியும் தாயி ஆமா குறி சொன்ன தாயி சரிமா அப்படி சிவபெருமானுக்கு சொன்னேன் சத்தியலோகத்தை ஆளக்கூடிய சதிமுகருக்கு சொன்னேன் கூட கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்ன போல பெண்ணு அதுல வந்த பெண்ணு எடுப்பான குறி சொன்னேன் இந்த கூடியத்தான் தாங்க தாயி சரிமா இவருக்கெல்லாம் குறி சொல்லுங்க ஆனா எங்க மாயவன லட்சுமிக்கு குறி சொன்னேன் இந்த குழல வியாபாரி இருக்கிறாங்க இந்த வீணைநாத குழல் ஆமா சரிமா அப்படி இருந்தாலும் இவருக்கெல்லாம் குறி சொல்லுங்க நீ இப்ப எங்களுக்கு குறி சொல்லணும் ஆமா தாயி ஐயா குறி புரிய தாய் என்ன கொடுப்பா குறி முடிக்கணும்
அண்ணா நீ குறி மறுத்தவனுக்கு அண்ணா நீ குடுப்ப தாயி ஏமா தாயி நாங்க 56 நாட்டுக்கு ராணி ஆமா எங்க நாட்டுல இல்லாத பொருளே கிடையாது ஆனா கேவலம் குறி உரிச்சா நீ என்ன கொடுக்க என்ன கொடுப்பேன் ஏமா முத்தரத்தின பவளமும் தாரே முத்து வைரம் வைருடியம் கோமிளகம் புஷ்பரகம் தங்கம் வெள்ளி இதெல்லாம் நிறைஞ்ச பூமி எங்க நாடு நீ குறி வைத்தா போதும் உனக்கு மேல இருந்து கீழே வரி பவுன்ல போட்டண்டி போல அது என்ன கீழே அரை முடி கூட பண்ணி போடுறேன் தாயி இந்த முத்து ரத்தினா ரவ ரத்தினா பவன் சொல்றீங்க சொல்லக்கூடிய இத்தனைக்கு இது சொல்றேன் எல்லாம் கொடுக்குறானே அதெல்லாம் தாயி அங்க நாட்டுல வந்து பாத்ரூம் படிக்கட்ட போடுங்கிற தாய் அந்த பவுன்றதல்ல தாயி இவளுக்கெல்லாம் எவட கூதில் கொழுப்பு வச்சிருக்கும் நல்லா கேளுங்க கேட்டாடி இப்படி கேட்டாடுறா பேசுறீங்க இவங்கெல்லாம் எவட கொழுப்பு வச்சிருக்கு பாத்ரூமுக்கு படிக்கட்டு போடுங்க அண்ணன் போல சாப்பிடக்கூடிய அண்ணன் தவிர எங்க நாட்டுல அணைய கொண்டு தாயி பொண்டியல காஞ்ச ஊர் மலை பிச்சு இருக்கா அது தாயி எங்க ஜாதி குளத்தொழி தாயி செய்ய தொழில் தெய்வம் தாயி எங்க ஜாதி எவ்வளவு பணக்காரி இருந்தால அந்த மாதிரி ஊரு போகக்கூடிய பழக்கம் தாய் சரிமே நீ எப்படி கூட பண்ணு இங்க பாரு எங்களுக்கு குறி மட்டும் நினைச்சு குறி சொன்னியா போதும் உங்களுக்கு என்ன தருவேன் அடியே அடி தாடி தவிர தாவட இருந்தாரு அப்படி எங்களுக்கு குறி உரைத்ததை உண்டானா அது எங்க தாடி தவிர இந்த தாடி ஒண்ணு விட்டுட்டு இது என்ன கேட்டாலும் உனக்கு மடங்கு வராம கொடுக்குறேங்க அது தாயி எங்களை சென்னை தவிர செம்பாயம் வேண்டாம் அது சென்னை தவிர செம்பாயம் வேண்டாம் எங்களுக்கு சென்னலை தவிர செம்பொன்று எங்களுக்கு எதுவுமே வேணாம் சென்னலை தான் எங்களுக்கு தேவை முக்கியமான எங்களுக்கு தேவை அந்த சென்னலை தாயி நீங்க இறக்குற பூச்சி எழுதி போறதில்ல ஒரு கேட்டதை ஆசை வருஷம் கூட சரி வீட்டுல ஒரு அரை பவுன் கூடுண்ணா ஒரு பவுன் கூடு இன்னொரு ஊடு கட்டி கூடு இப்படி எல்லாம் கேட்டுக்கலாம் என்னடி சென்னலுக்கு அங்கிருந்து வந்து பாரா அந்த தானி எங்கேயும் பார்த்ததே இல்லையா கேசாரம் பெருக்கு சேர்த்தனா கூட எங்களுக்கு மூட்டை கணக்கில் சேரு அம்முட்டு நீ ஒரு சொப்பாச்சு அவர் சொப்பாச்சு பரவாயில்ல ரெண்டு பேர் சேர்ந்துக்கிறீங்க பரவாயில்ல சொன்ன மாதிரியே தூங்காத ஆட்டமாக தின்னுக்கிறேன் நீ நல்லா இன்னும் 3 மாசத்துல ஆம்பளை புள்ளி 3 புள்ளி பெற்றுடுமா இந்த பக்கம் சிவமா படுத்துருக்குதும்மா அவங்க படுத்து விடு நானும் எச்சின் போய் போய் இழப்புறதாங்களே சின்ன வாயக்கணும் பேண்ட சூ பார்க்கணும் இன்னைக்கு மனுஷனா பிறந்து நம்ம எதுவும் சாதிக்கிறது இல்லை எந்த சொத்து பத்து சம்பாதி எவ்வளோ பணம் காசு வச்சுருது சாகரக்குள்ள எதையுமே எடுத்துன்னு போறது ஆனா அந்த உட்காந்து கால் கேட்கற பத்தி அந்த கல்வி ஞானம் இந்த கல்வி தான் நம்ம கிடைச்சா நம்ம சாகரக்குள்ள நம்ம கூட வரதான் மீதி காசு போனா எதுவும் வரதில்ல அதனால இது கேட்ட சொன்ன மாதிரி கேட்ட வாயாது காதக்கணும் அதனால ஏமா அப்படி சென்னல் தவிர செம்பல் வேணான்னு சொல்றியே ஆனா அந்த சென்னல் வேணும்னா உனக்கு நான் எப்படி கொடுக்குவேன் அடி வருத்தா நல்ல பொருத்தமா தார அப்படி சன்னல் வேண்டும்னா 3 கல் வச்சிருவீங்க 3 கல்லு மேல ஒரு பாண்டு வச்சிருவீங்க பாண்டுறப்ப கொள்ளு கருங்கோல கொட்டுவீங்க அப்படி மத்தாக்கற அதை போட்டு அப்படி வருக்கேன் அதுக்கு மேல தூக்கி நான் யார கட்ட போயிருக்குமோ அப்படி பரன்னு வருத்து கூலி கொட்டியாங்க அந்த கரியே தீசு போடக்கூடிய தானியும் தாயி போடுறேன்னு சொல்றேன் அடி வளர்த்த சேன முளைக்க போடி
நாட்டுல போய் விதை விதைத்தா அது பயிரா முளைச்சி கதிர் அவன் தாயும் நாட்டுல நீ தானே தாயி நேர்மான நாடு நாங்க தாயி ஒரு பாத்திரம் கை போட்டு இல்ல போடு நல்லா என்ன போய் நல்லா போட்டு போடு நல்லா 500 ரூபாய் வாங்காது விட்டுருங்கடா ஆளுக்கு 200 ரூபாய் போன் போயிட்டு அடிச்சிரு காசு எல்லாம் கூட ஏமா அப்படி உங்க நாட்டுல வருது சொன்னது என்னமா பண்ணிக்க இப்ப நாங்க குறி சொல்லணும்னா நாங்க என்ன பண்ணணும் அது தாயி அல்லையா சாணாமே சரி குந்தி மந்தார குந்தி மருமகளா வைத்த பாஞ்சாலியம்மா குறவரத்தில் வந்துருங்குது அது வந்தது பெரிய விஷயம் கிடையாது இப்ப குறி சொல்லக்கூடிய நேரம் அவங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை நினைச்சுன்னு எழுந்து உட்காருமா படுத்து ஆகாது நாங்க சொல்லிட்டீங்க அது மேல படுத்து கூட தூங்குங்க ஆகாது எழுப்பிடுமா பக்கம் கூட எழுப்பிடுமா தூங்காங்க தானே ஆட்டம் ஏமா குறத்தி அப்படி அள்ளி சாணமிட்டு யாரா தூங்காது எது சொக்காருங்க தாய் ஆகாதுமா எழுப்பிடுமா ஆகாது ஆமா அப்படி சொல்றேன் யாரா டைம் ஆப்பேசி இருக்கால ஆகுது பெருசுமாகுது அதனால அப்படி தாங்கள் சொன்னபடியே குறத்தி அள்ளி சாணமிட்டு அருகு தும்ப கொண்டு வந்து பிள்ளை யாரு பிடிச்சு வச்சு அதுக்கு அருகுமலை கூட சொருவிட்டுங்க இப்ப நாங்க என்ன பண்ணணும் அது தாய் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா உங்க குழந்தை வித்தா நீங்க நோண்டிக்கு தாய் உங்க குழந்தை வித்தா நோண்டிக்கு போய் அது கிடப்பாரு சடிக்கானா எடுத்து வழியா நல்லா மொண்டக்கு கிடப்பாரு போச்சு குழந்தைகள் சொல்லி என்னடி மூட்டுக்கார புடுல அடுத்து வச்சுருங்க நல்லா மொன்னிய கிடச்சி அரே ராசாத்தி தாய் உங்க குழந்தை வைத்த மனசுக்குள்ள வேணுங்க தாய் ஓ நாங்க எங்க சாமி நாங்க மனசு ஆமா ஆமா தாய் உங்க சாமி மனசுக்குள்ள வேணுங்க சாமி அம்மா எம்மா மாரி மாகு மாரியே மணி மந்திர
ஏய் பாடியா போட்டா குஞ்சாடி கும்புரி சாணி தான் அத சாணி பாஸ் கும்புரி கொண்டாங்க அவர் கூட சாணி கும்புவாங்க தேவட தான் உங்களுக்கு கும்புரியா ஏனா தாய் மூஞ்சனாடி பேய் வெச்சு ஒரு தாய் நீங்க என்ன கும்பரிங்க உலங்கல கும்பரிங்க தாய் உங்க அங்கலாப்ப உங்களுக்கு அனாங்கலாப்ப எனக்கு தாய் அதனால ஆரிய தாய் இப்படி எல்லாம் நீங்க உலங்கல கும்பரிங்க எல்லாம் சமமா வச்சிருக்கீங்க என்னாச்சு எல்லாம் இந்த காணிக்கு கூட திருடு போச்சு உங்க நாட்டுல தாய் உங்க வீட்டுல தாய் காணிக்கு திருடு போயிருக்குது என்ன பஞ்சியா காணிக்கு வச்சிருந்து காணிக்கு திருடு போச்சு தாய் எனக்கு காணி கேட்டியா நீ இப்படி போய் வந்தா சாமி சத்தியா பாக்குது போய் அப்ப சொல்லுங்க இல்ல என்னாடியும் எடுத்துக்கலாம் 56 நாடு 56 நாடு நாட்டு பெரிய சொல்லிப்புல என்னாடி இது காணிக்கு வச்சது 1 ரூபாய் சொல்ற காசு என்ன ஓமஸ் கேட்டு காசு எடுத்து வச்சிரு தேவையில்லையே எனக்கு இல்லாத காசு பணமா இந்த 56 நாட்டுக்கு நான் ஒரு மகாராணி எனக்கு இல்லாத காசு பணமா பாப்பா இல்ல நான் போடுங்க நெகடெட்ட பாத்தியா நேத்து கூட 1.5 லட்சம் ஏடிஎம் போட்டு வந்தேன் அப்படி கூட போட்டு வந்துருவேன் 1 ரூபாய் போய் எடுக்கும்னா அதனால என்னை வந்து வாங்கப்பா ஏமா இந்த பையன்மா 1 ரூபாய் நீ எவ்வளவு எத்தனை லட்சமான வை வீட்டுல அங்காங்க போட்டுருமா 1 ரூபாய் நான் கை கூட்டி எடுத்தது இல்ல ஆமா என்ன பண்ணும் சாப்பாடு மகன் சாப்பாடு சாப்பிடும் சாப்பிடாத நான் எதுவும் வேலை செஞ்சு கம்முன்னு வச்சுக்க கம்முன்னு பசியோட கூட இருக்கும் பிரிப்பட்டு சாப்பாடு இல்லைன்னு பிய கடத்த போட்டா தின்னுக்கும் பையன் அவளோட கவிடுத்தான பையன் இவன் எடுத்துக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை கேட்டுலாம் அப்ப ராஜா இந்த காணிக்காசு இருக்கு ராஜா காணிக்காசா பெனாடத்துல இருக்கிற ஏடிஎம் பூரா எனக்கு இருக்குது சிக்கல் பூஜையா அப்ப நீ எடுத்துக்க மாட்டேன் ஒரே ஏடிஎம் எல்லாம் எனக்கு தாய் வீட்டுல ஒட்டா வரைக்கும் சண்டை எங்க நாத்துல திருச்சாடை சொல்றா சரியா 100 பேர் நான் கோபம் எங்க வீட்டுல ஒரு நாள் திருடு போனதில்லை ஆனா நீ புதுசா 1 ரூபாய் கேவலம் 1 ரூபாய் போயிட்டான்ற இந்த ஒத்தா வாரத்தையும் 99 பேர்ல யாரு கண்டிப்பா கேக்குறது நீ குவாலிட்டி குறி சொல்றதா யாரு நான் சொல்றேன் அது தாயி ஒண்ணே வாசல்ல இருப்பாம தேவோடி வச்சிருப்பா ஆமா வெள்ளை பண்ணிட்டு போட்டுக்கிறா பார்த்தா வெள்ளை பண்ணினு ஆமா டாயிர் ஆப் டாயிர் பார்த்தாயி அது தாயி செட்டி போட்டுக்கிறா தாயி செட்டி ஆமா வெள்ளை செட்டி போட்டுக்கிறா தாயி தாயி வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறா தாயி வெள்ளை ட்ரெஸ்னா நான் வெள்ளை ட்ரெஸ் போடல எனக்கு அவனு குஞ்சி 60 வருஷம் ஆம்பளை என்ன கூட பண்ணி ஞாபகம் வராது என்னாடி மகராஜ் பேசு அம்மா தராங்க உனக்கு குட்டி எடுத்து கொடாமல் போடு அவன் நல்ல மகராஜ் பாவம் அது வகுத்துல போய் ஆரம்பிச்சு அம்மா எப்பா சரிப்பா இந்த 1 ரூபாய் எடுத்து நம்ம ஊர் நாட்டுக்கு கெட்ட போயிரு வச்சு தண்ணி எடுத்துருந்தா நான் எடுக்கலாமா முன்னே எடுத்துருந்தா கொடுத்துட மாட்டேனா நம்பிட்டு நீ பேசுறான் கேளு குமியே ஏமா தாயி தாயி அங்க புடிச்சு பார்த்து வந்துடுறான் என்ன பண்ற நானும் உள்ளுக்கு வெறிக்கு போச்செல்லாம் கை பார்த்தேன் நாங்க பாய்ச்சி ஒரு தாயி அவன் எங்க வச்சிருக்க தாயி வாயில வச்சிருக்கிற தாயி மேல வந்து குடி வச்சு படக்காத ஓடி ஒரு குத்து குத்த தாய் கீழே வந்து கொண்டு போயிட்டாரு உண்ணி வச்சு வேற தடுத்தான் கேளு குமிசாமியா அம்மா எழுதி போல எழுதி இது எச்சி ஆயிடுச்சு வேற தூர போட்டு தாயி அது எட்டு பட்டில ஒண்ணு அவன் தாய் தொட்டு வயசாயி சாமி ஏத்துக்குது வயசாயி அது என்னாத்துக்கு எடுத்து வச்சிருந்தேருமா நீ சொன்ன வரும்போதே பிளேடுக்கு 3 ரூபாய் கெதி இல்ல அதனால பிளேடுக்கான எடுத்து வைடா பையா ஹாஸ்பிடல் போய் ஊஸ் போட மாட்டேன் டாக்டர் மாதிரி பிளேடுக்கான எடுத்து வை பாபா தாயே பாபா பாபா
தாய் நீங்க பாட்டுக்கு நீங்க விசிறா ஓடி 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 சாமி கும்பிடுங்க நடக்கிறீங்க தாய் பேசுறீங்க தாய் உங்கடா அப்படி போற 100 பேரை தாயி கவடத்தக்கிறீங்க தாயி ஆனா பஸ் காடிக்கு போச்சு இப்ப 2வது தேங்காய் திருடு போயிடுது தாய் தேங்காய் உங்க நாட்டுல இல்லையா தேங்காய் திருட்டு குயிலையா முண்டை கேட்டேன் நான் எழுத்தியா பாருமா இந்த முண்டை நேற்று கேட்டேன் வீட்டுக்கார மாதிரி பூரா காணம் போயிட்டாங்க என்னாடி சாப்பாடு பண்ணுறது புள்ள தோசை மாவு உரசுங்கிறான் தோசை சுட்டினா சட்னி அடிக்கிற தேங்காய் இல்லை என்னாடி பண்ணுறதானே புள்ள வந்தால் சுட்டுக்குள்ள அது கம்மி இருக்கு புள்ள பொஜ்ஜிக்கு சேதனை அரை கல்லிக்கிட்டு போட்டு நான் சொன்னேன் தேவடைய காத்தாடி இதெல்லாம் தேங்காய் சட்னி கொல்லுக்குமே உங்ககிட்ட அதை கோழிக்குது கொண்டு வேற போயிடமா நானு ஏமா போய் பதம் அடிச்சு வச்சுருந்தாங்க சட்னியை இந்த முண்டையை நம்ம தேங்காய்க்கு வலியுது இருக்கா சொல்லி பார்க்கலாம் ஒரு 3 குடினா கூட கொடுத்துட்டு பார்க்கலாம் அந்த தேங்காய் வச்சுட்டு போ சேப்பர் முண்டா பெருக்கு கூதி வச்சுட்டாங்க ஒரு தேங்காய் கேட்டாலும் கேட்டான்ற தேவையா இந்த 56 நாட்டில் என்ன தேங்காய் சொப்பை நம்ம போய் திடுறதுக்கு குடோடு ரப்பி கிடக்கு தேங்காய் உடைக்கிற காலில் தின்ற கால் இல்லை நான் போய் ஒரு தேங்காய் திருடுவேனா என்ன இவ எது கேட்டாலும் சண்டைக்கு வரேன் குறைச்சிய கொஞ்சம் தேங்காய் அடிச்சுட்டு எல்லாம் ஒரு தெரியல அது சுருக்கமாக சொல்ற தாயி அதே முன்ன காரி கேட்ட பாரு அவனை செக் பண்ணி தாயி அவங்கிட்ட இருக்குது இவங்கிற வரைக்கும் நம்பக்கூடாது இவன் எங்கமா வச்சுருந்தான் தேங்காயமா அரே தாயி அவனை விசிறி கால நல்லா விரிச்சு வச்சு நடக்க சொல் தாயி என்ன தேவச்சான பொம்பளை நடக்கிறான் நல்லா விசிறி நட போறீங்களா போடு பார்த்தாரா திறமான இப்படி ஓடி எகிரி இந்த கொள்கை கேட்க மாட்டேன் அந்த தேங்காய்க்கு அந்த தேங்காய் கேக்குறியா நாலு பாரு 2 மூடி வச்சிருங்க எகிரி கால் போயிடா சாமி இருக்குது அப்புறம் சாமி இருக்கா சொல்லுது நீங்க வேண்டீங்க மகனை மாதிரி தாயி நான் இருந்தா இப்ப நீங்க மகனே இருக்கிறேன் குலதெய்வம் வேண்ட தாயி என்ன பண்ணியா என் குலதெய்வம் தான் நான் வேண்ட தாயி இப்படிதான் பண்ணுவா சாமி நினைக்கணும் ஒரே நேரமா நினைக்கணும் போன் பார்த்தாருக்காரா அரே தாயே இப்பதான் எங்க சாமி வந்த நின்னுச்சு சாமி குலதெய்வம் ஆமா கரகத்துல அப்படி குப்புனு மலை ஏறி போச்சு தாய் உடம்பெல்லாம் எரியுது தாயி என்னாவது சாராதமெல்லாம் சாயி நானும் பிறந்ததுல இருந்த நானும் உலகம் அப்படியெல்லாம் சுத்திட்டேன் அது கெட்ட ஒரு பேசு வரக்கூடாது மயிலு அதனால தாயி அந்த மாதிரி எல்லாம் வேணாம் தாயி குப்புனு வேத்து போச்சு எனக்கு இங்க தீட்டு பட்டுருச்சு உங்க குடும்பத்துல தாய் தீட்டு பட்டு இவங்க மாமனார் தான் சாகர மாதிரி இருந்தான் போன் பண்ணி கேட்டியா மாமனார் சாகர மாதிரி சாகர மாதிரி தான் இருந்துச்சு நேத்து குளுக்கோஸ் போட்டோன்னு எழுந்து உட்காந்துக்கலாம் ஏமா சீட்டு பல சீட்டுக்கு போமா என்ன சீட்டு சொல்ற அரே தாய் பொம்பளைங்க தூரம் போறாங்களா மாசம் தெரியல தாயி இது சொல்ற போடி நாம இவனோட போச்சு பண்ணி இவனோட செலவு பண்ணி இதை நான் நெப்புல விட்டுங்க ஏமா யாரும் நினைச்சு பாருங்க சாமி கரகத்துல உட்காந்துக்குது யாரு தூரம் போயிருந்தாலும் கை வச்சு பார்த்துட்டு போய் தண்ணி ஊற்றி வந்துருங்க
அரே தாயே என்ன அங்க போய் அந்த சாமியில கிருப்பாப்பையில கேட்காதீங்க உங்க குடும்பத்துல வா கேக்குறீங்க உங்க குடும்பத்தை தாயி நம்ம குடும்பத்துல ஆமா இல்ல என்னடி எச்சின்றி நாள் புள்ள உனக்கு நேத்து 5 நாள் முந்தா நாள் 5 நாள் 5 நாள் நேத்துக்கு 6 7 நாள் பாப்பா பரிசு ஆயிடுச்சா எனது வெள்ளி 8 சனி 9 ஞாயிறு 10 திங்கள் 11 செவ்வாய் 12 வாரம் 13 விசாலம் 14 நாள் ஆயிப்போச்சு எந்த 15 நாள் எந்த கூட கிளீன் ஆயிப்போச்சு ஏமா தாயி எங்க பொம்பளைங்க எல்லாம் சுத்த மொத்தமா தராங்க ஒரு நாள் வீட்டுக்கு போய் பாரு நீங்க எல்லாம் சேர்ந்து நாங்களா சேர்ந்து நம்ம ஞாயிறு எட்டு ஏய் நான் இப்ப அப்படி இல்ல இப்ப நான் இன்னைக்கு என்ன கிழமைனா ஞாயிறு நாங்களா அம்மா பேர்பாடு பொம்பளைங்க இல்ல ஞாயிறு 8 நாத்த முடிச்சு பூஜைங்களா ஒரு செட்டு இன்னைக்கு எப்படி சேர்ந்துங்க பாரு அதனால எங்க குடும்பத்துல எல்லாம் யாரும் இல்லம்மா இல்ல நீ வேணா ஆளு சொல்லு அது தாயி அவ வள்ளி வாசந்தே இருப்பா வெள்ள புடவை கட்டி இருப்பா வள்ளி வாசந்தே இருப்பா வெள்ள புடவை கட்டி இருப்பா அரே தாயே வள்ளி வாசந்தே இருப்பா தலைமையில முக்காடு போட்டிருப்பா தாயி வெள்ள புடவை கட்டி இருப்பா தாயி ஓ சின்ன முண்டாட்டியம்மா விகரம் முண்டாட்டியே கோயில வச்சு புள்ள அந்த பிள்ளைக்கு விகரம் தெரியுதுல அது அப்படிதான் திக்கலாட்ட தலை சேப்பரை விட்டுன்னு எப்படினாலும் வந்துடும் அதுக்கு கவிடுத்தான புள்ள அந்த பிள்ளைக்கு அதுதான் தெரியுதுல புள்ள அப்பா சொல்றேன் நல்லா இருக்கியா புள்ள பேசி மட்டும் இப்படி பேசுது அல்ல மாட்டான் புள்ள நல்லா இருக்கியாடி அப்படி இப்படி ஆயினுங்கிறியா எப்படி ஏதான அப்படி இப்படி ஆயினுங்கிறியா அப்படின்னா கவர்மெண்ட் செவிடா ஏமா பாப்பா எப்படி நம்ம தில்லுக்கு காட்டுல அது மாதிரி தூரம் இந்த மாசம் நேத்து கூட போய் தேவராஜ் காலி 3 பண்ணு வைனது பேப்பர் குடுத்து நியூஸ் பேப்பர்ல என்ன 32 ரூபாய் பண்ணா அப்படிக்கு இப்படி ஆயினுங்கிறியா இல்லடி டி நான் 3 மாசத்துக்கு சேர்ந்து நான் ஒட்ட போன மாசமே போயிட்டியா 3 மாசம் ஒட்ட ஒரே மாசம் போயிங்கறான் ஒரு கம்ப்ளைண்ட் பாத்துங்கறியா இப்பல ஏன் பின்ன அப்படி விஸ்கு நடக்கறா இருடி என்னமா பிஸ்கு நடக்கறியா என்னமா சில்லுன்னு தாங்கற அப்படி கையை பாரு முள்ளானுக்கு நல்லா புரிப்பா ஆடி பெருந்துருவா உடன் பிறந்த சுபதரி தாயி சுபதரே அவனு புகழ செய்யக்கூடிய 56 நாடு உங்களது நாடு தாயி எங்க நாடு 56 நாடு எங்க ஊர்ல பேரு ஆமா துர துரியர் மகராஜ தாயி ஏவா குறத்தி இந்த நாட்டு மக்களுக்கு அனைத்து பேரு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் வந்ததுல 10 தான் சொல்லிட்டேன் நாங்க இந்த அவனி போன்னு சொல்லுங்க 56 நாட்டுக்கு ராணிங்க நான் பெருந்துருவாங்க எங்க வீட்டுக்கார பேரு எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு மேல என்ன தாயி உங்க வீட்டாரோட பிறந்தவங்க 100 பேர் தாயி சரிண்ணா உங்களுடைய பங்காளிகள் இருக்கல ஆமா 5 பஞ்ச பாண்டவர்கள் தாயி ஆமா உண்மை இல்லையா உண்மைதான் அவன் பஞ்ச பாண்டவர் தாயி லக்ன குமாரனுக்கு போனோம் கல்யாணம் லக்ன குமாரனுக்கு போனோம் கல்யாணம் அவன் பையனாய தாரகி
சூதுமனுக்கு பூணூல் கல்யாணம் பண்ணி யாரும் எதிர்பெருமை இடத்துல தந்திரமாக நாட்டுக்கு வர வைத்து யாரு உன்னுடைய கணவரு துரியரா அவங்க தந்திரமாக அஞ்சு பேரை பஞ்ச பாண்டவர்களை ஐவர பத்தனை பாச்சாலே கூட்டிட்டு வந்து வரவழைத்து உன்னுடைய கணவர் என்ன செய்வா சூதுப்பாக ஆடாயாடி நாடே வர பெற்றா பாஞ்சாலியே கொண்டு வந்து இந்த மாதிரி பெண்ண பாஞ்சாலி கொண்டு வந்து பாஞ்சாலியை கொண்டு வந்து 60ஆம் படி ஏற்றி மாலாத துயில் உரித்த தாயி மாலாத துயில் உரித்த உடனே அவன் எங்க 12 ஒரு வருஷம் ஒரு ஆண்டு அக்காத வருஷம் கழிக்கணும்னா பங்குல பாதி நாடு வாங்கணும்னா நீங்க காடகம் ஓட்டி வச்சது உண்மையா பொய்ய தாயி தாயி இதெல்லாம் நாடறிஞ்ச விஷயம். ஆமா கணவர் செஞ்சதோ பாண்டவர் கானகம் போனதோ ஆமா நாடறிஞ்ச விஷயம். அது மட்டும் தாயி அரைக்கு மாலைய கட்டிங்க வரைய கொள்ளை பார்த்தா பாப்பகளை விட்ட குடிக்க வந்த குளத்துல கூறு வச்சு நாட்டி வச்சா ஒவ்வொரு வஞ்சனா பண்ண அப்படி உனக்கு கணவரு உண்மையை பொய்ய தாயி அரித்தாயி அப்படி எல்லாம் வஞ்சனை பண்ணி கானகம் ஓட்டி வைத்தீங்க அப்படி கானகம் ஓட்டி வந்து பாண்டு ஒரு உசுரோட இருக்கிறாங்க பாண்டு ஒரு உசுரோட இருந்து நாடு கேட்க வருவாங்க தாய் உன் இடத்துல ஆமா ஆமா நாடு கேட்க வரும்போது யாரு போல பிள்ளையா பிள்ளை பாசனாலே உலகம் மணி வரை தூது அனுப்பாங்க அள்ளிக்கு அச்சடிக்கா பிறந்தவன் புடியாந்திர தூது அனுப்பாங்க ஆமா பிள்ளை பாசனால் நாடு கொடுப்பாங்கன்னு சொல்லி புடியாந்திர தூது அனுப்பி அப்ப நாடு கொடுக்க முடியாது சொல்லிடுவேன் எங்க வீட்டுக்காரர். ஆமா மூணாவது என்ன செய்வா தெரியுமா சாட்சாதி அம்பெருமன் சொல்லிக்கிற வைகுந்த வாசன் கிருஷ்ண பரமதான் நாடு கேட்கறது மறுபடி நாடு கொடுக்க முடியாது சொல்லிடுவேன் உனக்கு கணவரு எப்ப நாடு கொடுக்க முடியா அப்ப நாடு கொடுக்க முடியும் சொல்லி சண்டை பட்டமிட்ட 18 கோட்டை சண்டை நடக்கணும் ஜெயிக்கிறவங்க நாட்டாள்னு இல்ல பஞ்ச பாண்டவர் நாட்டாள்னு இல்ல உன்னுடைய கணவர் இருக்கிறாங்க இருவரும் நாட்டாள்னு எப்ப நாடு கொடுக்க முடியும் சொல்லி சண்டைக்கு கை தம்பளம் போட்டு கொடுக்க பாட்டி கை தம்பளம் அப்ப 18 கோட்டை சண்டை நடக்க அப்ப உன்னுடைய கணவர் இருக்கிறாங்கல்ல அப்ப துட்டு கம்பாங்க பட்டது வீட்டு முன்னாடி இதெல்லாம் கஷ்டம் பண்ணிட்டேன் அப்படியே 18 பாட்டு சண்டை நடக்கும்போது 10ஆம் நாள் சண்டை ஆகியில ஒரு ஆயம் சண்டை வந்து இருவருக்கு செரிப்பாகமா போகும் 10 நாள் வரைக்கும். ஆமா ஆகட்டும். அந்த 10 நாள் சண்டையில 10 நாள் சண்டை சமப்போரு வெற்றி இல்ல தோல்வி இல்ல சமப்போரு 10 நாள் சண்டையில 856 பேர் பீஸ்மர் இருக்கிறாங்களே உன்னுடைய கணவருக்கு பாட்டம் அவங்க மாளவ அப்படி கணவர் யாரு பீஸ்மர் போனா போயின்னு போறான். ஆமா அவன் தான்
சின்ன சின்ன புள்ளிங்க எல்லாம் சாகுது நாட்டுல. ஆமா. 856 வயசு படிச்ச மண்ணு என்ன வாழணும் தாயி இளம் போனா கட்டு மீதேசி போனா போயிட்டு போறேன் அது படாது. அரி தாயி 10 நாள் சண்டையில இருந்தே ஆமா. ஆமா சண்டை நடந்தது அப்படி யாரு உன்னுடைய நாத்தன கிளப்பரு திருச்சாரு அவன் புருஷன் மாண்டிடுது அப்படி அவன் போனா போயிட்டு போறான் உரிய அவளை என்ன அப்படி கெட்டு வந்தா அவளுக்கு ஒரு 10 பொண்ணு ஐய போட்டு ஒரு வீடு கட்டி ஒதுக்குவாங்க வச்சுட்டு வந்துட்டு போயிட்டு போறான். அரி தாயி சொத்து பத்து இல்லை நமக்கு. எல்லாரும் எல்லாம் சேனாதிகளும் ஆனதப்போ அது மட்டும் கிடையாது. உங்களுடைய குழந்தை வந்து 60 குழந்தை இருக்குதுல்ல அந்த 60 குழந்தையா செத்து போயிடும் தாயி மாட்டுதான். ஆமா 60 போய் கூட ஒரு 20 போனாலியா இதுக்கு தாண்டி போல உன்னி மட்டும் கருப்பை எடுத்து அடி போலாம். நான் கருப்பை எடுக்க அதிக்கிறேன் 60 போனாலும் போயின் போகுது இன்னும் 60 பெத்துக்கிறது வயசு பெத்துக்கிறாங்க. அதனால ஏமா 60 குடி போனாலும் போயின் போகுது. தாயி நீ அரமலை வாங்க அந்த 13ஆம் நாள் ஆயில ஒராயமாக ஆமா 13 நாள் சண்டையில அந்த அர்ஜுனுக்கும் சுபதிரிக்கும் பிறந்த அபிமன்னம் ஆண்டிடுவான் தாயி. எங்கு சார்புல எல்லாம் எங்கு சாவனாலும் சிரிச்சுன்னு சொல்றான். ஆனா 13ஆம் நாளில எங்கேயே பிறந்த பையன் யாருக்கே பிறந்த பையன் அவளுக்கு என்ன சம்பந்தம்? 13ஆம் நாளையில அர்ஜுனுக்கு சுபதிரிக்கும் பிறந்த அபிமான வீரவாள் அபிமானம் செத்து போயிட்டான் அப்படின்றியா என்னாடி அவங்க தான் நீடி ஆடுறான். தாயி என்னதான் இருந்தாலும் அர்ஜுன் வச்சிருந்தியா ஒரு பிள்ளை தாயி அந்த ஒரு பிள்ளை வீணா போயிடுச்சு அப்படின்னு புள்ள பாசம் பிள்ளை பாசம் யாருக்குமே பிள்ளை பாசம் சரி தாயி அந்த 17ஆம் நாள் ஆகில கணவருக்கு நண்பனுக்கு நண்பனாகவா தோழனுக்கு தோழனாக உயிர் குடிக்கக்கூடிய உன்னுடைய யாரு உன்னுடைய கணவர் இடத்துல இருக்கிறாள் கர்ண மகாராஜ் அங்கத்தியாசம் சொல்லக்கூடிய நாட்டை கொடுத்திருக்கீங்க. அந்த அங்கத்தியாசம் ஆளக்கூடிய கர்ண மகாராஜ் மாண்டிடுவேன் தாயி. அவன் சோத்துக்கு வந்த பாப்பா சொன்னா அப்படியே கேட்பான். சோத்துக்கு வந்த பையனுக்கு ஒரு நாடு கொடுத்தங்க தாயி. அவன் நம்ம தனராக படிச்சு கை நம்ம நாடு விட்டு வரவங்களுக்கெல்லாம் வாரி 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 வாரின்னு சொத்து போட வச்சுட்டான். எங்க வீட்டுக்காரன் தனராக படிச்சு கை எடுத்தனால அந்த சொத்து மலை போய் வச்சு திரும்ப வளர்ந்துட்டோம். அந்த பேடை பிடிச்சவன் போனா போயின்னு போறான். எங்க நாடு வீணா அழிஞ்சு போச்சு. அதனால அவன் போனா போயின்னு போறாமா தாயி. அது மட்டுமல்ல இருந்த தாயி அந்த 18 18 நாளே தாயி. ஆமா யாரு 18 18 நாள் வராதா காட்டு சண்டை வெங்கல பூமியில சொல்லக்கூடிய வெங்கல பூமியில ஓயாம காட்டு சண்டை நடக்கும். அந்த சண்டையில நடக்கக்கூடிய சண்டையில வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க யாரு இருக்கிறாங்க? நடுவிட்டு விளக்கா இருக்கிறனாலே உன்னுடைய கணவருக்கு யாரு பக்கத்தோட இருக்கிறேன். நடுவிட்டு விளக்க யாரு? ஜெகினி ஜெல்லி ஜெகினி எல்லாம் மாண்டுடுவாங்க. ஒரு நாள் இருக்கிற அப்படி உன்னுடைய கணவரு அந்த பீமனுடைய எதையால ஓய் அடித்து இந்த வலது தொடமையில இருசுங்க உசுறு அந்த வலது தொடமையில அடிக்கும் போது உசுறு பட்டுன்னு போயிட்டேன். பட்டுன்னு போதும் தாலி அறந்துட்டேன். தாலி அறந்தது உடனே அந்த தாலி அறந்த உடனே சேனாதில மாண்டு உடனே அண்டோட முடிந்ததம்மா ஐயா சபதா உடனே அந்த 5 சபதம் எல்லாம் முடிய போகுது. இந்த மாதிரி கூந்தல் எல்லாம் முடியும். பாஞ்சாலி கூந்தல் முடியும். இந்த கூந்தல் முடியும். இந்த கூந்தல் முடியும் தாய். இந்த மாதிரி அந்த பாஞ்சாலி இருத்த கூந்தல் முடியும். நாடு அசந்து போயிரும் தாய். அலைஞ்சு போயிரும் தாய். செத்து போயிருவாங்க. ஐயோ செத்து போயிருவாடி அம்மா. நாடு போய் எங்க வீட்டுக்காரன் வார்த்தை தான் போதும் எல்லாருக்கும் பண்ணிடுவானு. எமனுக்கு வாங்கி
எனக்கு கொண்டு வந்த ராஜமண்ணா என்னோட வருத்தமெல்லாம் சொல்லலுது. நீ கூதி முடிக்க முடிக்க எனக்கு வர மாதிரா இத வாங்கி பாடி பருல என்னோட வருத்தமெல்லாம் கேப்பருல. அடித்து அடித்து முண்டை முக்கால் போட்டுக்கிறப்பதான் எனக்கு ஒரு கூட்டி வரியலிய என்ன மாலையிட்ட என் துறைய என்னோட பொறுமையெல்லாம் சொல்லலுது. இந்த கொடுமைக்கார சினில